கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த வசனத்துலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பா மார்த்தாளை பார்த்து சொல்கிறாங்க, நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் உனக்கு சொல்லலையா? என்னால் முடியாத ஒரு விஷயமும் இல்லையா? இல்லை அந்த மாதிரி ஏசப்பா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா, லாசரு இறந்து 4 நாள் ஆன டைமு ஏசப்பா லாசரை பார்க்க போன டைம். அங்கே ஒரு அற்புதம் ஏசப்பா செஞ்சாங்க. மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினாங்க. அந்த டைம் சொன்ன வசனம் இது. அப்போ இதுலேருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பாயால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம் வாழ்க்கையிலையும் நாம் பல தடவையில் நம்ம யோசிப்போம், என் வாழ்க்கை முடிஞ்சு இதுதான் எனக்கு கடைசி கட்டம், இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சு அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு உண்டு. ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நம்ம முடிஞ்சேன்னு நினைக்கும் போது தான் ஏசப்பாக்க திட்டமே அங்கே வெளிப்படுது. நாம முடிஞ்சேன்னு இருக்க நேரத்துல தான் ஏசப்பாக்க திட்டத்தை வெளிப்படுத்துவாரு. நாம் அவ்வளவு நாளும் மற்றவங்களை மனுஷர்களை எதிர்பார்த்து மனுஷங்களுக்கு உதவி எதிர்பார்த்து அப்படிதான் நம்ம இருந்திருப்போம். நம்ம ஏசப்பாயை நம்ப மாட்டோம். ஆனா நம்ம எப்போ நம்மளால முடிஞ்சு இனி நம்மளால ஒண்ணுமே இல்லை, இனி உங்க கையில தான் ஏசப்பா, உங்க சித்தம் போலயே நடக்கட்டும் அப்படி நம்ம எப்போ சொல்றோமோ அப்பந்தான் ஏசப்பாக்க திட்டத்தை ஏசப்பா வெளிப்படுத்துவார். ஏசப்பாக்க மகிமை அப்பந்தான் வெளிப்படும். அப்போ இந்த வசனத்துல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம்னா, ஒவ்வொரு நாளும் நாம் நம்ம விருப்பத்தின்படி செய்யாம ஏசப்பாக்க கையில நம்ம வாழ்க்கை முழுசையும் ஒப்பு கொடுத்து ஏசப்பாக்க திட்டத்தை வெளிப்பட ஏசப்பாயை விசுவாசிப்போம். தேவனுடைய மகிமையை நம் வாழ்க்கையில் அப்பந்தான் வெளிப்படும். அவருடைய அற்புதத்தை நாம் காண முடியும். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமீன். God bless you.